ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 10 அதிகாரம் 36 ஹீப்ரூஸ் சாப்டர் 10 வேர்ட்ஸ் 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை தேவை. We need endurance to receive the promise of God in our life. The Lord expects us to trust in Him. He expects us to believe in Him. And He expects us to wait for Him to fulfill the promise in our life. There are times people are in a haste. They don't wait for the time of God to be completed so that He will accomplish all the promises in our life. If you know about pregnancy of a human being or an animal, there is a period of time we need to wait for the fetus to grow into a beautiful child. The same way, when God gives us the promise, it is like a fetus that is planted into a womb. We need to wait so that it will grow fully. It will be a full-grown baby. That will be a nice blessing for a family. Today, there are people, they are not waiting for the promise to be fulfilled. They are trying to do everything on their own in a quicker way. That is not going to prosper. That is not going to be a blessing. That is why the Word of God says we need to do the will of God. When you do the will of God, you will not do your wish and will. When you do God's will, you will wait for God to fulfill the promise. What is the will of God? We need to obey God. We need to wait upon the Lord. In Deuteronomy chapter 28 verse 2, the Word of God says, all these promises shall come upon you and overtake you if you obey your Lord God. We need to obey in every situations of our life. நாம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பத்தின்படியோ நம்முடைய நண்பர்களுடைய ஆலோசனையின்படியோ நாம் எதையுமே செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். When Jesus was in this world, He said, it is my food for me to fulfill every will of God in my life. So how much more we have to do God's will in our life? We need to understand that. Today, if you do God's will and wait patiently, you will receive God's promises in your life. நீங்கள் தேவ சித்தம் செய்து பொறுமையோடு தேவனுக்காக காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயம் அவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவனே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன உம்முடைய ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடணும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.